கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 சுரண்டை சுரண்டை சுரண்டைக்கு அடுத்த பைசில் உடுமலைப்பேட்டை சுரண்டைக்கு அடுத்த பைசில் உடுமலைப்பேட்டை சுரண்டை உள்ள வாங்க கால் ஒன்று வரலாம் படித்திருந்தும் தந்தை தாயை மறக்க என்றான் ஒருவன் படுக்கையிலே முல்லை வைத்து பார்த்து மகிழ்ந்தான் பிடித்த முயல் அத்தனைக்கும் 3 காலென்றான் பிடித்த முயல் அத்தனைக்கும் 3 காலென்றான் ஒருவன் பொண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான் காவல் இருந்தான். இந்த பாட்டு நல்லா இருக்கானே, அருமையான பாட்டா இல்லையானே? உங்கள் மகன் பொண்டாட்டி காலுக்கு காவல் இருக்கான், உண்மையா இல்லையானே? கால் வந்துட்டு வாங்க. சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, பிள்ளை என்று வந்ததெல்லாம் பிள்ளையும் இல்லை, நன்றி உள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா தம்பி, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா நாய்கள் மேலடா. இப்போ பஞ்சாயத்து வழக்கும் போலீஸ் வழக்கும் வரக்கூடிய அளவுக்கு உங்கள் மகன் தயாராகி எழுதி கொடுத்துருக்கான். அவன் அவங்கள சரி கட்டிடலாம்னு நினைக்கிறான். ஆனால் முதியோர்களாகிய எங்களை அவன் எதிரியாக நினைச்சு எங்களை நிம்மதி இல்லாமல் வச்சிருக்காமனு உங்களுடைய வருத்தம். உன் மனைவி கூட விட்டு கொடுத்துருவா, சில பிள்ளை நல்லா இருந்தால் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் நீ என்ன நினைக்கிற? அவனை வளர்க்கறதுக்கும் அவனை வாழ வைக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு அவனுக்கு ஒரு சரியான பாடம் கற்பிச்சாகணும், உயிரே போனாலும் விட மாட்டோம்னு நீ பிடிச்சிருக்க. இதில் சாமி நீதி ஜெயிக்குமா பாசம் ஜெயிக்குமா என்பது உங்கள் 2 பேருடைய கேள்வியும். நீதிக்கு பின் தான் பாசம். சினிமா படம் அல்ல, எம்ஜிஆர் படம், நல்ல டைட்டில், நீதிக்கு பின் பாசம். நீதி தான் முதல்ல, நீ தான் ஜெயிப்ப. உன் மகன் தோத்து போயிடுவான், கால் அழுத்து வா, வெற்றி மாலை கொடுப்பான் என் பிள்ளைக்கு. கர்மசாமிக்கு ரோஜா வேண்டாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தாப்பா, நீ ஜெயிச்சிருக்க. உன் மகன் 3 நாள் 35 நாள் சிறையில் இருப்பான். ஜெயிச்சு தார, வெற்றி உண்டு. நீதி உன் பக்கம், பாசத்தை வெல்வாய் மகளே, போ. வயிறார சாப்பிடுங்க. உடுமலைப்பேட்டை உறவு வேண்டும் என்று வந்தவன் வாப்பா. காலன் உடுமலைப்பேட்டை அக்கா. மயக்கம் எனது தாயகம். இந்த பை யாருக்குள்ளது? சுரண்ட அண்ணாச்சிக்குள்ள பை எடுத்து கொடுங்க. என்னடா வேணும் தம்பி? சரி, கண்ணை முடிக்கா. ஒரு நாய் துரத்திக்கிட்டே வருது. அந்த நாயை உன் வீட்டு பக்கம் வரவிடாமல் நிறுத்திட்டா போதுமா? அதை வாயை கட்டிடுவோம், மனசையும் கட்டிடுவோம், இன்னும் உனக்கு இடைஞ்சலாக வராது. போதும்லாடா, கால் விட்டுவான். எந்த நாயின்னு பார்த்துக்க, 2 கால் நாய். கர்மசாமிக்கு இந்தா மகனே, அதையும் நீக்கிடுவோம். உன் சொல்லுபடி கேட்டு வைக்கிறேன். ஆனாலும் கனவுகளை குறைத்துக்கொள், நினைவுகளாக்கு, நிம்மதியை தேடு மகனே. அது ஓகே பண்ணியாச்சு, போ. எஸ், 2000 காட்ட வச்சு வீடு ஒன்று வாங்க. எப்போ? 1 2 3 4 5 6 ஆனி மாதம் 15ஆம் தேதி ஓகே பண்ணு, போ. கால் வந்துட்டு வாமா. என்ன மாவட்டம்? என்ன மாவட்டம் ஐயா? அதெல்லாம் இப்போ கூப்பிட்டு முடிச்சாச்சு, உட்காருங்க. மீண்டும் அடுத்து கூப்பிடுவேன், நீங்கள் நிற்கக்கூடாது, போய் உட்காரணும். அடுத்த உத்தரவு வர்றது வரை பொறுத்துருங்கள்.
சொன்ன உடனே வந்திருக்கணும்ல அண்ணாச்சி அவர்களே. இன்னொரு தான் கால் வந்துட்டோமா? உங்கள் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளோ தூரம்? பள்ளிக்கூடம் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. முக்கில் அப்படி சுற்றி போனால் ஒரு அம்மன் கோயில் முனையில் இருக்குது, ஒரு பார்க்கிங் இருக்குது. சராண்ணா பஞ்சாயத்து ஆஃபீஸ் தான் அங்கே இருக்கோ? சரி, கால் விட்டோம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார், இறைவன் ஏதுமில்லை. என்ன வேணுமா? கண்ணை முடிக்க. கண்ணை மூடுதையே தவிர என்னைய நினைக்கலையே நீ. உள்ளத்துக்குள்ள தானே கருப்பசாமிய. போயிட்டு வா, கால் வந்துட்டு வா. நடந்ததையே இதுவரை 19 IAS கருப்பசாமி உருவாக்கி இருக்கிறார். 17 டாக்டர்களை உருவாக்கி இருக்கிறார். எல்லாரும் இந்த பக்கம் உட்கார்ந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. உன் பிள்ளை IAS படிக்கிறதுல இப்போ அவன் மனதில் கொஞ்சம் தடுமாற்றமும் பயமும் இருக்குது. முடியுமா முடியாதா, ஏன் தான் எடுத்தனேன்னு தெரியலையே அப்படிங்கிற குழப்பமான வார்த்தையை ஒன்றிடம் உரைக்கிறாள். அவள் உள்ளத்துக்கு தைரியத்தை கொடுத்து 6 மாதங்களுக்குள்ள அவள் IAS பாஸ் ஆயிடுவான். அப்படி தாத்தா வந்து முதல்ல பார்க்க சொல்லு. இந்த தாத்தாவை கருப்பசாமிக்கு நல்லா இரு மக்களே. திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கா நீங்கள்? எந்த ஊர் உங்களுக்கு? கூட வந்தீங்களா? கால் வந்துட்டுவாங்க. அழகுக்கு மறுபெயர் கண்ணா, லில்லி மலருக்கு மறுபெயர் என்னது? பொண்ணு பேர் என்ன பேரு? நிவேதா. சகோதரி நிவேதிதா. சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு சகோதரி இருந்தா, கூட பிறந்தவா கிடையாது. ஆன்மீகத்தில் ஆண்டவனாக கொடுக்கப்பட்ட சகோதரி நிவேதா. இந்த பிள்ளையுடைய மனசு கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கா, அப்பப்போ வேண்டாம்பா. அவள் வேண்டாம்னு சொல்கிறது ஒரு குழப்பம் இருக்க. அது நீ எனக்கா தெரிஞ்சது உண்டா? இப்போ வேண்டாம்னு இல்லை, அவள் ஒரு செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறான். அதுலேருந்து பதில் வர்றதவரை உனக்கு உறுதிமொழி சொல்ல மாட்டான். அவள் உள்ள குழம்பி இருக்கு. அவள் ஆள் மனத்துக்குள்ள இன்னொருத்தருடைய பாசம் இருக்கு. அதை அறுத்து கிழிச்சு வெளியே எடுக்க. கால் விட்டுவான். சாதகத்தையா நம்ம பார்க்கணும். கருப்பசாமி எல்லாம் இருக்கான். நல்ல காலில் விழலை, மனக்குழப்பத்தோடு விழுந்தியான். இன்னொரு தரம் கால் விட்டுருவான். நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே. வரலாம் மகளே. ஒரு செகண்ட் உங்கள் உள்ள கருப்பசாமிகிட்ட போனால் போதும், அதுக்கு ஒரு வெற்றி உண்டு. இந்தா உன் மகளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். ஆவணிக்குள்ளே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். போ, நல்லா இருக்கு. ஐஸ்வர்யமார் ஓடு 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 கண்டோடு. ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பக்தர் வாங்க. ராம்நாடு பரமக்குடி. ராம்நாட்டு எந்த ஊடா உனக்கு? முதுகுளத்தூர் பக்கத்தில் தானேடா, பரமக்குடி பக்கத்தில் தானே. அண்ணன் செந்தில் வீடு பக்கமா உனக்கு? நீ பரமக்குடி கால் வந்துட்டுவாப்பா. உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன்டா. எதை எடுத்தாலும் தடங்களும் மனவேதனையுமா நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தடையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் செய்வினை கோளாறுகளை நீக்கி உன் மனைவியினுடைய ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் பங்கமில்லாமல் காப்பாற்றுறேன். பெத்த பிள்ளைகள் 2 வரையும் ஒற்றுமையாக இருக்க வைக்கேன். நீ நினைச்ச இடத்துல பல பணத்தை வாங்கி உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். கால் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அதையும் சொல்லிடுவோம். வா. 6 கூட்டல் 7 6 7 எத்தனைடா? 13 மாதங்களில் அரசியல் செல்வாக்கு உனக்கு கிடைக்கும். வெற்றி உண்டு. இந்தா சந்தோஷமா இருந்தா மகனே, வாழ்வு. கால் வந்துட்டு வாடா குட்டையா. ஒரு மாலை கொடுறா, வெற்றி மாலை. டிங் டிங். அமைதியாக பக்தனை. சுவாமியே சரணமையப்பா. ஹரிகர சுதனே சரணமையப்பா. ரட்சகரே எங்கும் நிறைந்த பரம்பொருளே கருப்ப சுவாமியே ஜெயிச்சு வாடா. கால் நன்றாடா குட்டி பேர. முதுகுளத்தூர். அடங்கி நெல்லுப்பா கருப்பசாமி. நெல் அப்படி
சரி, ஓகே. அப்படியா? என்னடா வேணும் தம்பி? வேலை விஷயமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சாமி. ஒரு 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டு கிடைக்கல. இந்த வருஷம் உனக்கு கிடைச்சிருந்தா? வேற என்ன வேணும்ப்பா? திருமணம் வந்து தை மாசத்துல நடந்துரும்டா. ஜெயிச்சு வா, நல்லாரு, புண்ணியத்தை பறி போ. பாப்பா பரமகுடி தொழில் சொந்தமாக நஷ்டப்பட்டு வந்தது யாரு? வா மகளே வா, புண்ணியத்தை சேர், கால் விட்டு வா. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. வாப்பா. என்னடா தொழிலே? பானிபூரி கடை வச்சுருக்கோம். சரி, என்ன செய்யணும் இப்போ? கடங்களாக வந்துட்டு எல்லாரும் போட்டியாக இருக்காங்க. கண்ணை முடிக்கா. உன் பேர் என்ன பேருமா? உனக்கு இரவில் தெய்வ தரிசனங்கள் தோன்றும். சில சமயங்களில் கனவு கண்டதெல்லாம் அப்படி நடந்து கொண்டே இருக்கிறது என்ற பயம் இருக்கும். ஆனால் நல்ல கனவுகளே இப்பொழுது வரவில்லையே, எங்கள் உள்ளத்தில் ஒரு குழப்பம் தோன்றுது என்ற சிந்தனை இப்பொழுது உன் உள்ளத்தில் இருக்கிறது மகளே. கால் வந்துட்டு வா மகனே, வா. மரணம் சம்பந்தமான சில காட்சிகளும், தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சில மன அழுத்தங்களும், எங்கேயோ சென்று ஏமாந்து கீழே விழுவது போன்ற பிரச்சனைகளும் உனக்கு தோன்றிக் கொண்டிருக்கிறது. அத்தனையும் போய் நல்லதே நடக்கும். ஆயுள் பங்கமில்லாமல் காப்பாற்றுவேன், தொழிலில் வெற்றியை கொடுப்பேன். கால் வந்துட்டு வா. வரா கர்மசாமிக்கு இந்தாடா தம்பி, எந்த போட்டி இருந்தாலும் சரி அதை ஜெயிப்போம். மலையே சரிஞ்சு விழுந்தாலும் இந்த கருப்பசாமி நிறுத்தி வச்சு உன்னை காப்பாத்துறேன். இந்தா காசு பணத்தோடு கண்ணியமாக வாழ்வாய். போட்டுக்காடா பானிபூரிய. நல்லா இருடா தம்பி, வெற்றி அடையடா. கருப்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்கக்கா. என்னப்பா உன் பிள்ளைக்கு என்னப்பா? நீங்க கால் என்ன செய்யணும் இருக்கு? அதான் கால் வந்துட்டாங்க. அப்படியா? அப்படியா? கேட்டு பார்க்குறேண்ணே. ஏக்கா உங்களுக்கு எந்த ஊர்? 35 வருஷத்துக்கு முன்னால் எந்த ஊர்? அது எங்கே இருக்குது? மாவட்டம் தானே தவிர ஊர் வேறு. சரிண்ணா. கருப்பசாமி கோயில் கோபுரம் உள்ள கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வா, உனக்கு தான் புரியும். போ. ஏன்னா என் குதிரை போகுது பார்த்தேன். எனக்கு கோயில் ஒருத்தன் கட்டி வச்சிருக்கிறான், ரோட்டடி ஓரத்தில் கோபுரத்தோட கோயில் கட்டி வச்சிருக்கிறான். உண்மையா? வா. சில நாட்களாக இவனுடைய மனநிலைகள் சரியில்லை. ஒன்று நாட்டை ஒன்று சொல்லி உங்களை பயங்காட்டுவான். தேவையில்லாத கோபப்படுவது போலும், வீட்டை விட்டு வெளியே போவது போலவும், தற்கொலை செய்து கொள்வானோ என்ற பயமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கால் வந்துட்டு வாங்கோ. வா. செய்வன கோளாறு நடக்கலை. நான் குழப்பமாக நினைக்காத. பிள்ளைக்கு கிரக நிலைகள் சரியில்லை மகளே, காப்பாற்றுறேன். சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி எங்கே இருக்கிறார்கள்? உங்கள் ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. அம்மன் கோயிலோடு சேர்ந்து இருக்காங்க. காளியாத்தா எங்கே இருக்கா? இந்தாங்க வாடா. 3 முறை என்னைய பார், குணமாக்கி தாரம் பிள்ளைய நல்லா இருக்கிறேன். வா. கர்மசாமிக்கு செஞ்சு கொடுக்கல. உணர்ச்சி வசப்படுறதுனால ஒண்ணுமே நடக்காதியா? இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பீச் பேசுனது எல்லாமே அமைதியை பற்றி பேசியிருக்கேன். எல்லாருக்கும் என்ன வேண்டும்? அமைதி வேண்டும். உள்ளத்தில் அமைதி வேண்டும், உணர்வினை அடக்க வேண்டும், அறிவில் தெளிவு வேண்டும், மனதில் பக்குவம் வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தால் தான் நினைச்சது நடக்கும்.
ஆவேசப்படுறதுனால கோபம் நடக்கும், கோத்திரம் நடக்கும். ஆனால் ஜெயிக்க முடியுமா? உன் உள்ளத்தை அளந்து பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக சாமியை வாயை கட்டி செய்வினை கோளாறுகள் செய்து உயிர் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்து நாங்கள் பலி கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததை கூட செய்ய விடாமல் தடை செய்து ஊருடன் பகைக்கும் வேருடன் கெடும் என்பதைப் போல் உறவினர்களால் பகைக்கப்பட்டு வேதனைப்பட்டு வாழுகிறோம் என்பது ஒரு துன்பம். காலொன்றுவான் உட்கார். செய்வினைகள் நடந்தது உண்மை, அதை தீர்க்க வேண்டுவது என் கடமை. அந்த சாமியினுடைய செயல்களால் தீய சக்திகளை விலக்கி உயிரெழுப்பி கொடுப்பது என் கடமை. காலொன்றுவான் வாடா, வா, நினைக்கிய சரி, பிடிச்சுக்கோ. அமைதியார், அடங்கிரு. இந்த அப்படி சார், நல்லா ஓடு. கர்மசாமிக்கு 3 முறை என்னை பாருடா, சரியாயிருவேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்து போ. கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டிருந்தது யாருப்பா? கல்யாணம்மா கல்யாணம். திருமணத்தை பற்றி கேட்டது யாரு? உடல்நிலை யாருக்கு சரியில்லை? என்ன செய்து? கால் வந்துட்டா காஜா சச்சுமா கபச்சே. என்னப்பா வேணும்? உன் பிள்ளைக்கு காலில் ஒரு அடையாளம் இருக்கணுமே, மச்சம் இருக்கிறதா? உன் பொண்ணுகிட்டையும் உங்கள் வீட்டை மாட்டேங்க காலில் ஒரு அடையாளம் மச்சம் இருக்கும். நாகம் சம்பந்தமான தோஷம் அது. அதனால் 1.5 வருஷமாக பார்த்த முயற்சி பூரா வேஸ்ட்டு. இப்பொழுது அந்த தோஷத்தை நீக்கி நிவாரணம் செஞ்சு தந்தால் போதுங்களா? வெற்றியாகிட்டார். அடுத்த வாரம் என்னை 3 நாள் வந்து பார், போய்ட்டு வாங்க. புதன்கிழமை வந்து பார். ஒரு குழந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? குழந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? எந்த ஊர் உங்களுக்கு? கால் வந்துட்டு வரலாம். இதுக்கு முன்னாடி அங்கே வந்திருக்கீங்களா? மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார். முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இவர் யார்? உனக்கு மாமனாரா? 3 தலைமுறைகளுக்கு முன்னால் சிற்றரசர்களின் காலத்தில், என்ன அரசர்கள்? சொல்லலாம், நல்ல புரியணும், வீணா ஆமாச்சாமி போடக்கூடாது. சிற்றரசர்களின் காலத்தில் அந்த சிற்றரசர்களுக்கு ஏவல் தொழிலாளிகளாக ஒருவர் இருந்து இன்னொருத்தருடைய உயிர் போவதற்கும் தலை வெட்டுவதற்கும் காரணமாக இருந்தார் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன்தான் உனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய மூளை நரம்பிலே ஒரு சிறிய பிழையும் மனக்குழப்பமும் ஏற்பட்டு முழுக்க மனித பிறவியாக நிரூபிக்க முடியாத பிள்ளையாக அது இருக்கும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டுமா என்பது உங்களுடைய கேள்வி. 6 மாத காலங்கள் பொறுமையாக இருந்தால் இந்த பிள்ளையை முழு மனிதனாக்கி வாழ வைத்து காட்டுவேன். அதற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்கும், அதையும் சொல்வேன். உன்னுடைய வம்சத்தில் ஒருவருக்கு உயிர் சேதம் வரக்கூடிய விதி உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். வம்சத்தில் ஒருவருக்கு உயிர் சேதம் வரக்கூடிய விதி உண்டு. 6 மாத கால அவகாசம். அதற்கு முன்பே ஓங்கிய சிவன் கோவிலில் அற்புதமான பசுதானம் செய்வதாக சத்திய பிரமாணம் செய்தால் மனிதனை காப்பாற்றி பசுவின் புண்ணியத்தில் உங்களை உயிர் வாழச் செய்வேன்.
பிள்ளையை காப்பாய்த்தார். தட்டி விடு. இந்தா சக்தி பெறுவாய். தட்டி விடு. பார்க்கலாம். ஒருத்தருக்கு கண் உண்டு, இந்த ஒருத்தர் உண்டு. போயிட்டான். கர்மசாமிக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறது யார்? ராம்நாட்டு பகுதி பாஸ்போர்ட், வெளிநாட்டு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? வாங்கங்க. பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரும் நிலைதானா. உட்காரலாம். என்ன வேண்டும்? குழந்தைக்கு கேட்டு வந்து என்னுடைய பொண்ணோட வீட்டுக்காருக்கு முடியும், பொண்ணுக்கு பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு மருமையனுக்கு முடியும் கேட்டு கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. நான் பாடுற பாட்டை கேட்டிங்களா? பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் நிலைதானா. கையை கொடுத்துக்கப்பா. கண்ண முடிக்காங்க ரெண்டு வரும். ஒன்று கண்ண கொடுங்க. உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன், சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கிறேன். இன்னும் 85 நாட்கள் இருக்கு. இந்த 85 நாளையும் 8 நாட்களாக கழித்து ஆரோக்கியமாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? வெற்றி ஆகிக்கிறேன். கால் விழுப்பா. வரலாம். இந்தாப்பா, பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த துயரமும் இல்லாமல் காப்பாற்றி ஐஸ்வர்யமாக இருக்க வைக்க, மாங்கலிற்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். என்னை வந்து 2 அமாவாசை 2 பௌர்ணமிக்கு வர சொல்லி இந்த வாரம் நான் டிக்கெட் போட்டேன். இதனால் ஒரு ஆளாக வர முடியாதுன்னு நான் நல்லபடியாக போயிட்டு வந்தோடனே கற்பனுக்கு எனக்கு கேள்வி அது நடக்காது. பிறகு என்னை பார்த்துட்டு போங்க. சார் எஸ் 3:30 உட்கார். சில வாக்குகளை மீறக்கூடாதுயா. நீங்கள் வெளிநாட்டு போவதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சென்று வரலாம், வென்று வரலாம், வெற்றியோடு வரலாம்.